ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. பேய்ங்க எப்பவுமே ராத்திரி மட்டும்தான் வரும்னு சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. பேய்ங்க பகல்லையும் வரும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் எடுக்கப்பட்ட படம் தான் இது. உங்கள் எல்லாரையுமே கதற வைக்காண்டி பகல்லே எடுக்கப்பட்ட ஒரு ஹாரர் படம் தான் இது. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது த உமன் இன் த யார்டு 2025ல வந்திருக்கு. இந்த மூவியோட ஒன்லைனர் ஸ்டோரி என்னன்னா, காட்டுக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு பண்ணை வீட்டில் சம்பந்தமே இல்லாமல் அந்த வீட்டுக்கு வெளில ஒரு கருப்பு சேலை போத்தின மாதிரி ஒரு உருவம் வந்து உட்கார்ந்துருக்கு. இந்த உருவத்தை அந்த வீட்டில் இருக்கவங்க பார்த்ததுல இருந்து அவங்களுக்கு வித்தியாசமா நடக்க ஆரம்பிக்கி. இப்போ இந்த பிரச்சனைலாம் அவங்க எப்படி தாண்டி வராங்க, கடைசி அந்த உருவம் அங்க இருந்து போச்சா இல்லையான்னு தான் மீதி ஸ்டோரி. வாங்க இப்ப மூவிக்குள்ள போயிடலாம். இவங்க தான் நம்ம ஹீரோயின். இவங்க புதுசா அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு குடி வந்திருக்காங்க. ஆனா இவங்களோட கெட்ட நேரமும் என்னமோன்னு தெரியல, இந்த வீட்டுக்கு குடி வந்த கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த ஆக்சிடென்ட்ல அவரோட ஹஸ்பண்ட் இறந்து போறாரு. இவங்களோட காலையுமே பெரிய வெட்டுக்காயம் ஏற்படுது. இவங்களால நடக்க முடியாதனால அங்க இருக்க எல்லா வேலையுமே அவங்களோட பையன் தான் பாத்துக்கிட்டு தான். இவனோட பேரு டெய்லர். டெய்லருக்கு ஒரு சிஸ்டரும் உண்டு, அவளோட பேரு ஆனி. இப்போ அவங்க வீட்டுல கரண்ட் போயிட்டதுனால டெய்லர் அவங்க அம்மா கிட்ட இதை சரி செய்ய சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அவங்களும் எந்திரிச்சதுக்கப்புறமா கடவுள் கிட்ட வேண்டிட்டு அப்படியே அங்க இருந்து கீழே வராங்க. வெளியே பார்த்தா டெய்லர் அவங்களோட நாய் கிட்ட விளையாண்டுக்கிட்டு அப்படியே அங்க இருந்து கோழிகளுக்கு எல்லாம் அரிசி போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கோழி கிட்ட இருந்து எடுத்த முட்டை, அவங்களுக்கு வந்த லட்டர் எல்லாத்தையுமே அந்த டேபிள் மேல வச்சுட்டு அந்த பக்கத்துல இருக்க நாய்க்கு சாப்பாடு வைக்கும்போது அந்த சாப்பாடு காலியா இருக்கு. அதனால ஃப்ரிட்ஜ்ல இருந்து பழைய சாப்பாடு எடுத்து அந்த நாய்க்கு போடுதான். அதுக்கப்புறமா டெய்லர் கொண்டு வந்த முட்டையை சமைக்க பார்க்கும்போது அந்த அடுப்பை பத்த வைக்க தீப்பெட்டி முடிஞ்சிருது. அதனால அங்க இருந்து அந்த வீட்டோட ரூஃப்ல வந்து பழைய பொருட்கள் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கு. அதுல இருந்து ஒரு லைட்டர் எடுக்கான். கூடவே மோட்டிவேஷன் ஸ்பீச் எழுதின ஒரு கப் ஒன்று இருக்கு. அப்படியே இப்போ ஹீரோயினை காமிச்சா அவங்களோட மொபைல்ல சார்ஜ் தீர்ந்துருது. அதுக்கப்புறமா மெதுவாக அங்க இருந்து இறங்கி வராங்க. இப்போ டெய்லர் அவங்க அம்மாவுக்கும் சிஸ்டருக்கும் சமைச்சு கொடுத்துட்டு அவனும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா டெய்லரோட அம்மாவுக்கு அந்த சாப்பாடு பிடிக்கல. இப்போ அவங்க வீட்டுல கரண்ட் இல்ல, சாப்பாடு எல்லாமே தீர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்ததுல இருந்து அவங்க ரொம்பவே வறுமையில இருக்காங்க. திடீர்னு பக்கத்துல போன அவங்களோட நாய் வாந்தி எடுக்கு. என்ன வச்சேன்னு சொல்லி ஹீரோயின் கேட்டதும் நாயோட ஃபுட்டு முடிஞ்சிட்டுன்னு அதனால பழைய சாப்பாடை வச்சேன்னு சொல்றான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் உடனே அந்த நாயை பிடிச்சு கட்ட சொல்றாங்க. டெய்லரும் சாப்பிட்டுட்டு கட்டுதாங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அவங்க அதையும் கேட்காம அந்த நாயை உடனே போய் கட்ட சொல்றாங்க. வேற வழி இல்லாம டெய்லர் அங்க இருந்து அந்த நாயை கூட்டிட்டு கெட்டதுக்கு போறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு வந்து லெட்டர் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பாத்துக்கிட்டே பக்கத்துல இருக்க ஜன்னல்ல பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் நடந்துச்சோ அது அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகுது. அப்போன்னு பார்த்து திடீர்னு அந்த இடத்துக்கு டெய்லர் வந்து நம்ம வீட்டுக்கு வெளில யாரோ நிக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஹீரோயின், ஆனி, டெய்லர் 3 பேருமே ஜன்னல் வழியா பாக்காங்க. இந்த லேடி எங்க இருந்து வந்தாங்க, அவங்க உட்கார்ந்துருக்க சேர் எங்க இருந்து வந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த உருவத்தை பார்க்கும்போது ஏதோ கருப்பு துணியால மூணு மாதிரி இருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பதட்டமாகுறாங்க. டெய்லர் ஒருவேளை அது பாடியா கூட இருக்கலாம், யாராட்டி இறந்து போயிருக்கலாம்னு சொல்லி ஆனியை பயமுறுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அந்த ட்ரெஸ் பார்க்க இறுதி சடங்குல போட்டிருக்க மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஆளு இன்னும் இறந்து போகல. வெளில போய் எட்டி பார்க்காங்க, அவங்களோட நாய் விடாம குலைச்சிக்கிட்டே இருக்கு. இந்த உருவத்தை பார்த்து பயந்த ஆனி அங்க இருந்து நம்ம ஹீரோயின் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் நானே போய் பார்க்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா டெய்லருக்கு இதுல விருப்பமே இல்ல. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அங்க இருந்து வெளில போறாங்க. வீட்டுக்குள்ள டெய்லர் ஆனி கிட்ட எல்லாமே சரியாயிடும், அந்த பெண்குயின் பொம்மையை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் அந்த லேடி கிட்ட பேசிக்கிட்டு கொஞ்சம் தள்ளி நிக்காங்க. இப்போ அங்க இருக்க லேடி கிட்ட அவங்கள பத்தி அறிமுகப்படுத்திட்டு இப்போ அந்த லேடியை பத்தி கேட்க ஆரம்பிக்காங்க. ஆனா அந்த லேடி நம்ம ஹீரோயினை பத்தி எல்லா விஷயமும் அந்த லேடிக்கு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கோவத்தை அடக்கிக்கிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்துருவாரு, சீக்கிரமே இங்க இருந்து கிளம்பி போங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த லேடிக்கு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்து போன விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இது கேட்டவனே கோவத்துல நம்ம ஹீரோயின் போலீஸை கூப்பிடுவான்னு சொல்றாங்க. ஆனா அந்த லேடி நீ தான் என்னைய கூப்பிட்ட, அன்னைக்கு தான் அந்த நாள்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டது நம்ம ஹீரோயின் ரொம்பவே குழம்பி போறாங்க. அப்படியே அந்த லேடியோட கையை பார்த்தா கை புறாமே ரத்தமா இருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் அங்க இருந்து பயந்து வேகமா போறாங்க. அதே நேரம் பக்கத்துல இருந்த அந்த கோழிகள் எல்லாமே செத்து போய் கிடக்கு. இன்னொரு பக்கம் டெய்லரும் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி புரியாமலே பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அங்க இருந்து அந்த கார் நிக்க அந்த கராஜுக்குள்ள வராங்க. அங்க அந்த காருக்குள்ள இருக்க அந்த சார்ஜிங் ஒயரை வச்சு அவங்களோட மொபைல சார்ஜ் போட்டு பார்க்காங்க. ஆனா அது சார்ஜ் ஆக மாட்டேங்குது. அதனால அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா அந்த வண்டியுமே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதே நேரம் வீட்டுக்குள்ள இருக்க 2 பேருமே பயப்பட ஆரம்பிக்காங்க. அவங்க வீட்டு நாயுமே ரொம்பவே குலைச்சிக்கிட்டு இருக்கனால அந்த லேடி அவங்களோட கையை நீட்டினோடனே இந்த லேடியோட நிழல் அந்த நாய் மேல பட்டது. அந்த நாய் அப்படியே அமைதியாகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த காரை எவ்வளவோ ஸ்டார்ட் பண்ணி பார்க்காங்க, ஆனா அது ஸ்டார்ட் ஆகல. இப்போ வீட்டுக்குள்ள டெய்லர் நம்ம ஹீரோயினை தேடி வெளில வர பார்க்கான். இப்போ அந்த கதவை திறந்துட்டு நம்ம ஹீரோயின் வராங்க. அவங்க வீட்டுக்கு வந்த உடனே வேகமா அங்க இருக்க ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே அடைச்சிட்டு யாருமே இங்க இருந்து வெளில போக கூடாதுன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த டெய்லர் அவங்க என்ன சொன்னாங்க, ஏன் இங்க இருக்காங்கன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கும். ஆனா நம்ம ஹீரோயின் அந்த லேடி ஒண்ணுமே சொல்லலங்கிற மாதிரியும் நம்ம எல்லாருமே இந்த வீட்டுல பாதுகாப்பா இருக்கோம்னு சொல்றாங்க. இப்ப ஆனி ரொம்பவே பயந்துருக்கனால நம்ம ஹீரோயின் ஆனியோட பயத்தை போக்காண்டி 2 பேருமே சேர்ந்து அங்க இருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட வராங்க. ஆனா டெய்லர் மட்டும் குழப்பத்தோடய ஐஸ்கிரீம் சாப்பிட வரமாட்டான். அந்த பக்கம் அந்த லேடியை பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த லேடியை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல டெய்லர் அவங்களோட அப்பா துப்பாக்கியை எட்டு வரட்டான்னு சொல்லி கேட்கான். இப்போ நம்ம ஹீரோயினும் வேண்டாங்கிற மாதிரி பேசுறாங்க. இப்போ 2 பேருக்குமே சண்டை வருது. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயின் கோவம் தாங்காம டெய்லர் அவங்களுக்காண்டி கொண்டு வந்த அந்த கப்பை கீழே போட்டு உடைக்காங்க. இப்போ டெய்லரும் கோவத்துல இருந்து அங்க இருந்து வந்து அந்த சேரை போட்டு அந்த லேடியை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து கொடுத்தாங்க. நம்ம ஹீரோயின் அந்த உடஞ்சு கிடக்க அந்த கிளாஸ்
ஹவுஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப அவங்க மேல இருக்க தப்ப புரிஞ்சுக்கிட்டு டெய்லர் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்காங்க. கரண்ட் வந்ததுக்கு அப்புறமா வேலையா அவங்கள போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த பக்கம் ஆனி வந்து அந்த லேடி பக்கத்துல வந்துட்டதா சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப எல்லாருமே வெளில எட்டி பார்க்காங்க. அவங்க ஆரம்பத்துல உட்கார்ந்து இருந்த அந்த இடத்த விட இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்திருக்காங்க. அப்படியே பொழுதும் சாயுது. இப்ப அவங்க அந்த லேடியோட நிழல் வந்து அந்த கார் மேல பட்டதும் அந்த கார் அப்படியே கீழே மக்க அமுங்குது. வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் ஆனி தப்பு தப்பா எழுதிட்டு இருக்கனால எப்படி எழுதணும்னு சொல்லி எழுதி காமிக்காங்க. அப்படியே பக்கத்துல பார்க்கும்போது ஒரு நாய் போட்டோ போட்ட ஒரு நோட் ஒன்று இருக்கு. அதை பார்த்த விவரமா தான் அவங்க வீட்டுல இருந்த அந்த நாயோட ஞாபகம் வருது. அந்த நாய் ரொம்ப நேரமா சத்தமே போடாம அமைதியா இருக்கு. இதை கவனிச்சவங்க பின்னாடி டெய்லருமே தூங்கிட்டு இருக்கான். அதனால ஆனி அங்கேயே இருக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த வீட்டை விட்டு வெளில வராங்க. அவங்களோட நாய் பேரை சொல்லி கூப்பிட்டு பார்க்காங்க. ஆனா அந்த நாய் எங்கேயுமே இருக்க மாதிரி தெரியல. அங்க இருந்து அந்த டாக் ஹவுஸ் இருக்கிற இடத்துக்கு பக்கமா வராங்க. அங்க அதோட சங்கிலி இருக்கு. அதை எடுத்துக்கிட்டே வரும்போது கடைசி அந்த சங்கிலியோட முனியில அத்து போன மாதிரி இருக்கு. அப்படியே டெய்லர் முழிச்சு பார்க்க இது எல்லாமே அவனுக்கு வந்து கனவு மாதிரியே இருக்கு. பக்கத்துல இருந்த ஆனியும் மறுபடியுமே தப்பா போட்டிருக்கா. டெய்லர் இது தப்புன்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சிருக்க அந்த பாலை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கான். இப்போ இந்த சத்தத்தை கேட்க கேட்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே தலைவலியா இருக்கு. அதனால அந்த பந்தை விளையாடுறத நிறுத்த சொல்றாங்க. அவங்க கை பக்கத்துலயே ஒரு கத்தி ஒண்ணு இருக்கு. இப்போ டெய்லருக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம அந்த ஜீப்பை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்க பண்ணை ஆட்கள் கிட்ட போன் இருக்கும், அவங்க கிட்ட போய் சொல்லலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் அதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாது, அதனால ஜீப்பெல்லாம் எடுத்துட்டு போக விடான்னு சொல்றாங்க. இப்போ டெய்லர் மறுபடியும் நாங்க நடந்தே போயிட்டு வரேன்னு சொல்றேன். ஆனா அதுக்கும் விட மாட்டாங்க. இது எல்லாத்தையும் கேட்டதும் டெய்லர் அவன் வாய்க்குள்ளேயே கெட்ட வார்த்தையில திட்டுதான். இது நம்ம ஹீரோயினுக்கும் கேட்டுருது. இப்போ ஹீரோயின் என்ன சொன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஆனா டெய்லர் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பந்தை வச்சு மறுபடியும் விளையாட ஆரம்பிக்கான். இப்போ அந்த பந்தோட சத்தத்தை கேட்டதும் ரொம்பவே கோவப்படுதாங்க. கோவப்பட்டு அந்த பந்தை பிடுங்கி வெளில தூக்கி வீசிடுறாங்க. அந்த பந்தை வீசி முடிச்சுட்டு இப்ப ஆனி மறுபடியும் தப்பா போட்டிருக்கா. இப்ப அந்த அப்படி போடக்கூடாது, எத்தனை தடவை சொல்லன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்ட ஆனி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கா. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம செஞ்சது தப்புன்னு நினைச்சு ஆனி கிட்ட மன்னிப்பு கேட்டு கட்டிப்பிடிக்காங்க. அப்படி கட்டிப்பிடிக்கும் போது நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரத்துல வித்தியாசமா நடந்துக்கிட்டாங்க. திடீர்னு அவங்க கையில கத்தி வருது. ஆனியை குத்துதாங்க. அப்படியே கட் பண்ணா அது வெறும் தலைவாணி தான். இந்த சத்தத்தை கேட்டு அந்த பக்கம் இருந்த டெய்லர் திரும்பி பார்க்க, அதே நேரம் கிச்சன்ல ஆனி கத்துத சத்தம் கேட்கு. என்னன்னு போய் பார்க்காங்க. ஆனியோட கால்ல கீழே கிடந்த ஒரு ஆணி ஒண்ணு குத்திட்டு அவ கால்ல இருந்து இப்ப ரத்தமா வருது. இப்ப நம்ம ஹீரோயின் ஆனியை அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது ஆனியை பத்திரமா பாத்துக்கிட்ட மாட்டியான்னு சொல்லி டெய்லரை திட்டிக்கிட்டே போறாங்க. இப்போ கோவத்துல டெய்லர் அந்த லேடியை முறைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து பக்கத்துல கம்பி எல்லாம் தொங்க விட்டு வச்சிருக்காங்க. அதுல ஒரு கம்பி எடுத்துட்டு அப்படியே பக்கத்துல இருந்த அந்த காரோட சாவியை எடுத்துட்டு அப்படியே அங்க இருந்து வெளில வரான். அப்படி வரும்போது பக்கத்துலயே பாதியா வரைஞ்சி வச்ச ஒரு பெயிண்டிங் ஒண்ணு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஆனிக்கு காலில் பேண்டேஜ் ஒட்டுதாங்க. அப்படி ஒட்டிட்டு இருக்கும்போது ஆனி நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த வீட்லயே தான் நம்ம தங்க போறோமா, ஏன்னா அப்பா இறந்து போயிட்டாரு, இந்த வீடுமே பிடிக்காதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த வீடு பிடிக்குமான்னு சொல்லி கேட்க, ஆனா நம்ம ஹீரோயினுக்குமே அதுக்கு பதில் சொல்ல தெரியல. அப்படியே வெளில டெய்லரை காமிக்காங்க. டெய்லர் அந்த உருவத்தையே முறைச்சு பார்த்துட்டு பக்கத்துல பார்த்தா அந்த கோழிங்கெல்லாம் செத்து கிடக்கு. இதை பார்த்துட்டு அங்க இருந்து கோவத்துல வேகமா அங்க இருந்து அந்த கார் பக்கமா வரான். முன்னாடி யாரும் வருதாங்களான்னு பார்த்துக்கிட்டு அந்த கார் மேல ஏறி அந்த காரை ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்க்கான். அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த பக்கம் இருந்து அந்த லேடியை காணும். அந்த காருமே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ அந்த காரை விட்டு இறங்கி அவன் வச்சிருந்த அந்த கம்பியை வச்சு இந்த லேடி வந்தா போட்டு தள்ளிடலான்னு சொல்லி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். சுத்தி முத்தி அந்த லேடி போற மாதிரியே இருக்கு. இப்போ அந்த லேடியோட உருவத்தோட நிழல் தெரியுது. அந்த நிழலை பார்த்துக்கிட்டே அந்த கம்பி வச்சுட்டு அடிக்கணும்னு பார்க்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் நிற்காங்க. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் உயிர் தப்பிக்காங்க. அதே நேரம் அந்த உருவம் அதே சேர்ல தான் உட்காந்துருக்கு. இப்போ வீட்டுக்குள்ள டெய்லரை நம்ம ஹீரோயின் கண்ட மணிக்கு திட்டிக்கிட்டு இருக்காங்க. பதிலுக்கு டெய்லருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த லேடியோட பேரை சொல்லுங்க, அந்த லேடி கிட்ட என்ன பேசுனீங்கன்னு சொல்லி கேட்கான். நம்ம ஹீரோயினும் உன்னைய பாதுகாக்க தான் முயற்சி பண்ணாங்க மாதிரி சொல்றாங்க. நான் டெய்லர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம பக்கத்துல இருக்க ஆனி கிட்ட நம்ம ஹீரோயினை பத்தி அவங்க கொஞ்சம் பைத்தியம் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் கோவத்துல பக்கத்துல இருக்க கூட எடுத்துட்டு தூக்கிட்டு எறிதாங்க. எரிஞ்சதுக்கு வருமா அதுக்காண்டி மன்னிப்பும் கேட்காங்க. ஆனா டெய்லர் அதெல்லாம் கேட்காம அங்க இருந்து அவங்க அப்பாவோட ரூமுக்குள்ள வரான். நம்ம ஹீரோயின் எவ்வளவுதான் கதவை தட்டியுமே டெய்லர் திறக்கிற மாதிரி தெரியல. டெய்லர் உள்ள எதையோ தேடிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் இருந்து வேற வழியா வராங்க. நான் அப்படி வரும்போது அங்க இருந்து கீழே விழுந்தாங்க. இன்னொரு பக்கம் ஆனி ஜன்னல் வழியா அந்த உருவத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கா. இவங்க விழுந்த சத்தம் கேட்ட உடனே ஆனி அங்க இருந்து போறா. அதே நேரம் அந்த உருவம் இன்னுமே பக்கத்துல வந்துருது. இன்னொரு பக்கம் டெய்லருமே அவன் தேடிக்கிட்டு இருந்த அந்த சாவியை எடுத்துருதான். அதே நேரம் நம்ம ஹீரோயின் அங்க இருந்து மெதுவா எந்திரிச்சு வராங்க. இப்போ இந்த பக்கம் டெய்லர் அந்த கன்னை எடுத்துட்டு அங்க இருந்து அந்த கதவை சாத்திட்டு அங்க இருந்து போயிருந்தான். நம்ம ஹீரோயின் அந்த கன்னை வைக்க சொல்லி எவ்வளவோ கெஞ்சிதாங்க. ஆனா அதை எதுவுமே டெய்லர் கேட்குற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோயின் மறுபடியும் வந்த வழியா போக பார்க்கும்போது டெய்லர் அந்த கதையுமே லாக் பண்ணிட்டு போயிருந்தான். அங்க
நடக்குது எல்லாத்தையுமே ஆனி பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ டெய்லர் ஆனி கிட்ட இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளில போகிறான். டெய்லர் வெளில வந்ததுக்கப்புறமா அந்த லேடி கிட்ட நான் 10லேருந்து 1 வரைக்கும் எண்ணுவேன், அதுக்குள்ளே உன்னோட பேரை சொல்லன்னா உன்னைய சுட்டு தள்ளிடுறதா சொல்லிக்கிட்டு இருக்கான். 10லேருந்து 1 வரைக்கும் எண்ணுனதுக்கு அப்புறமா அந்த லேடி அங்கேருந்து மெதுவாக எந்திரிச்சு வந்து அவளோட முகத்தை காமிக்க. இப்போ டெய்லரும் சுடுறதுக்காண்டி ரெடியாக நிற்கான். அப்படியே இப்போ உள்ள காமிக்காங்க. நம்ம ஹீரோயின் ஆனியை இந்த கதவை திறக்க சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனியும் அவங்களோட சத்தத்தை கேட்டு மெதுவாக கதவு கிட்ட வரா. அதே நேரம் இன்னொரு பக்கம் டெய்லர் கிட்ட அந்த லேடி பேச ஆரம்பிக்க. அந்த லேடி அவங்க அப்பாவை பத்தி பேசினதும் டெய்லருக்கு பிடிக்கல, அதனால அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இப்போ அந்த லேடியோட நிழல் இந்த பெரத்த இருக்க அந்த தொங்கிட்டு இருக்க அந்த கம்பி மேல படுது. அந்த லேடி அவ நிழலை வச்சே அந்த தொங்கிட்டு இருக்க அந்த கம்பியை தொடாமலே ஆட்டி விடுதா. இதை பார்த்த உடனே டெய்லர் பயப்பட ஆரம்பிக்கான். அதுக்கப்புறமா டெய்லர் என்னோட நாயை நீ தானே கொன்னன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கான். ஆனா அந்த லேடி அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம டெய்லரோட அப்பா இறந்த பத்தி கேட்க ஆரம்பிக்கா. அதுவும் அன்னைக்கு நைட்டு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்க அம்மா சொன்னாங்களான்னு சொல்லி கேட்கா. அப்படியே கட் பண்ண ஆனியை வீட்டுக்குள்ள காமிக்க. ஆனி அந்த கதவையும் திறந்து விட்டுறதா. பின்னாடியே டெய்லரும் வந்து நிற்கான். அதுக்கப்புறமா டெய்லர் அங்க இருந்து ஆனியை வெளில போக சொல்லிட்டு இப்ப அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கான். இப்போ டெய்லர் அவங்க அம்மா கிட்ட கோவத்தோடைய அன்னைக்கு நைட்டு சொன்னது எல்லாமே பொய் தானே, இங்க எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கான். இவங்க டெய்லர் கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க. அதாவது அவரோட அப்பா தான் இந்த காரை ஓட்டினதாகவும் அவங்க கார் பிரேக் பிடிக்காம போனதுனால இந்த ஆக்சிடென்ட் நடந்ததா சொல்றாங்க. இது எல்லாமே டெய்லரை சமாதானப்படுத்த தான் சொல்லியிருக்காங்க. உண்மை அது கிடையாது. இப்போ வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினும் சொல்ல ஆரம்பிக்க. பிறத்த ஆனியுமே இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஹஸ்பண்டும் நைட்டு டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த வீடு அவங்களுக்கு பிடிக்கல, இது எல்லாத்தையும் அவங்க அப்பா செஞ்சதுக்கு காரணமே ஆனி, டெய்லர் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவங்களுமே பிடிக்கும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ வீடு கட்டினதுக்கு அப்புறமா டெய்லருக்கு இந்த வீட்டில் இருக்க விருப்பம் இல்லை. என்னன்னா அவங்க எல்லா இடத்துலையுமே விட்டு கொடுத்து போயிருக்காங்க. ஆனா அந்த விஷயத்துல அவங்களால விட்டு கொடுக்க முடியல. அவங்க ஹஸ்பண்டுக்குமே வேற வழி இல்லை. ஏன்னா அடுத்தாலையும் வீடை ஷிஃப்ட் பண்ண முடியாது. அவருமே இவங்களோட சந்தோஷத்துக்கு வேண்டி தான் இந்த வீட்டையே கட்டியிருக்காங்க. ஆனா கட்டி முடிச்ச விவரமா இப்படி சொன்னதும் அவருமே ரொம்ப அப்செட் ஆகுதாரு. இந்த விஷயத்துக்காக தான் கோவப்பட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டோட கார் சாவி எடுத்துட்டு போறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வெளில இந்த லேடியோட நிழல் பெருசாகிட்டே போகுது. இன்னொரு பக்கம் ஆனி பக்கத்துல ஒரு பந்து வந்து விழுது. இப்போ ஆனி மெதுவா அந்த பந்தை எடுக்க வரா. பக்கத்துலயே அந்த லேடியோட நிழல் தெரியுது. அதுக்கப்புறமா அந்த பந்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே இப்போ பிளாஷ்பேக் காமிக்காங்க. இப்போ அந்த காருக்குள்ள ஏறி போறாங்க. அந்த காரை ஓட்டுனது ஹீரோயின் தான். அவங்க 2 பேரும் அங்கிருந்து போகும்போது அந்த இடத்துல மழையும் பெய்ய ஆரம்பிக்கு. அப்படி அவங்க போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் முன்னாடி இருக்க கண்ணாடியில பார்த்தா பின்னாடி அந்த துணியை போத்துன அந்த லேடியோட உருவம் தெரியுது. இதை கவனிச்ச நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் ரோட்டை பார்த்து ஓட்ட சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அதையும் காதுல வாங்காம திரும்பவும் பார்க்காங்க. இப்போ முன்னாடி லாரி வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் அவங்க தான் சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. டெய்லர் கிட்ட இதை மறைச்சதுக்காகவும் மன்னிப்பு கேட்காங்க. இந்த சம்பவம் தான் நம்ம ஹீரோயினை ரொம்பவே குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி இருக்கு. இன்னொரு பக்கம் ஆனியை சுத்தி சுத்தி அந்த லேடியோட நிழல் வருது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நிழல் ஆனியை பயமுறுத்த பார்த்து இப்ப ஆனி கத்துன உடனே அந்த பக்கம் டெய்லர் வந்துடுறான். அதே நேரம் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துருந்தாங்க. இப்போ அந்த நிழல் அங்க இருக்க சுத்தி இருக்க எல்லா பொருளையுமே கீழே போட்டு உடைக்க ஆரம்பிக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் ஆனி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. ஆனா அந்த நிழல் எல்லா பக்கமுமே இருக்கு. அது அவங்கள அங்க இருந்து போக விட மாட்டேங்குது. இப்போ இதை பார்த்த டெய்லர் அங்க இருக்க எல்லா ஜன்னலுமே சாத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அங்க இருந்து 3 பேருமே மாடிக்கு போறாங்க. விடாம அந்த நிழலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. அவங்க எல்லாருமே அதுகிட்ட இருந்து தப்பிக்கணும் இந்த பழைய பொருள்லாம் வச்சிருக்க அந்த இதுக்கு மேல வராங்க. என்னதான் அதுகிட்ட தப்பிக்கணும்னு நினைச்சாலும் வெளிச்சம் வரத இடத்துல பூரா அந்த நிழலும் வந்துருது. இப்போ ஆனி மேல வந்துருதா. இப்போ அந்த நிழலை ஆனியை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. இப்போ வேகமா டெய்லர் பக்கத்துல இருக்க ஒரு பெயிண்ட் போர்டு ஒன்று இருக்கு. அதை வச்சு அந்த நிழலை மறைச்சிருதான். இப்போ அவங்க 3 பேருமே பத்திரமா மேல வந்துருந்தாங்க. அதே நேரம் வெள்ள இருட்டாகிட்டே இருக்கு. மொத்த 3 பேருமே எப்போ அதுகிட்ட இருந்து தப்பிச்சாச்சுன்னு நினைக்கும் போது அவங்களை சுத்தி யாரோ இருக்கிற மாதிரி எல்லா பக்கமுமே பொருட்கள் நகருது. அப்படி அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல அந்த லேடி உட்கார்ந்துருந்த மாதிரி நிழல் தெரியுது. இதை பார்த்ததும் டெய்லர் அவன் பையில வச்சிருந்த ஒரு டார்ச் லைட்டை எடுத்து அடிச்சு பார்க்கான். அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பழைய சேர் மட்டும் தான் இருக்கு. அப்படியே அங்க இருந்து பக்கத்துல பார்க்கும்போது அந்த லேடி முன்னாடி வந்து அந்த டார்ச் லைட்டை தட்டி விட்டுருதா. அந்த டார்ச் லைட்டு சுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயின் உடனே ஆனியை அங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்றாங்க. டெய்லரும் அங்க இருந்து ஆனியை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல கொண்டு வைக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்க ஹாக்கி ஸ்டிக் எடுத்து அந்த உருவத்தை கண்டமானிக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த உருவம் நம்ம ஹீரோயின் அங்க இருந்து தள்ளி விடுது. இதை பார்த்த டெய்லர் அவங்களை காப்பாத்துறதுக்காண்டி ஓடி வரான். ஆனா அந்த உருவம் டெய்லர் அங்க இருந்து தூக்கி வீசுது. ஒரு நிமிஷம் டெய்லரும் பயத்துக்கு உறைஞ்சு உட்கார்ந்துக்கிட்டு. அதே நேரம் அங்க இருந்து ஹெல்ப்புக்காக ஆனி வரா. ஆனி அந்த டார்ச் லைட்டை எடுத்து வச்சுக்கிட்டு. இப்போ அந்த பக்கம் இருந்து டார்ச் லைட்டை அடிச்சு பார்க்கும்போது அந்த உருவம் அங்க இருந்து நடந்து வருது. அந்த உருவம் நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வர ஆனின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்துல வருது. அந்த உருவத்துக்கு பின்னாடி இருக்க அந்த நிழல் நம்ம ஹீரோயின் மாதிரி இருக்கு. இந்த நிழல் கொஞ்சம் கொஞ்சமா ஆனி பக்கத்துல வந்து ஆனியை கட்டிப்பிடிக்கி. இன்னொரு பக்கம் டெய்லரும் ஹீரோயினும் மெதுவா இருந்துச்சு பார்க்காங்க. இப்போ அவங்க 2 பேருமே எல்லாமே முடிஞ்சிட்டுன்னு நினைக்கும் போது அந்த பக்கம் பார்த்தா ஆனியை காணோம். அந்த பக்கம் ஆனி வச்சிருந்த இந்த டார்ச் லைட்டோட லைட் மட்டும் தான் தெரியுது. ஆனியை காப்பாத்துறதுக்காண்டி அந்த லைட் வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்படி அந்த வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கும்போது அந்த லைட் வெளிச்சம் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ரூமுக்குள்ள வந்து நிக்கி. அதனால நம்ம ஹீரோயின் டெய்லரை அங்கேயே நிக்க சொல்லிட்டு அவங்க போறாங்க. அப்படி போகும்போது டெய்லர் அவங்க கையில அந்த அடுப்பு பத்த வைக்காண்டி எடுத்த
கொடுத்த அந்த லைட்டரை கையில கொடுத்து விடுதான். ஹீரோயினும் அதை வாங்கிட்டு அப்படியே அங்க இருந்து போறாங்க. அப்படி போகும்போது உள்ள இன்னொரு பாதை ஒண்ணு போகுது. இந்த லைட்டரோட வெளிச்சத்திலேயே அங்க இருந்து உள்ள போறாங்க. அப்படி அணியை கூட்டுக்கிட்டே போகும்போது அதே ரூம் மாதிரியே ஒரு இடம் வருது. இந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டும் படுத்து கிடக்காரு. அவர் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அவர் இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட எப்படி இருக்க, நம்ம பசங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம நினைச்சபடியே இந்த வீடு எல்லாமே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் மெதுவா அவர் கூட போய் படுத்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோயின் அவரை கட்டி பிடிச்சு படுத்துட்டு இருக்கும்போது அவர் கையில இருக்க அந்த டேட்டூ தலைகீழா இருக்கு. இதை பார்த்தோன்னே சுத்தி இருக்க எல்லா பொருளுமே பார்க்காங்க. எல்லாமே தலைகீழா இருக்கு. அவங்களுக்கு இப்ப என்ன நடக்குன்னு புரிய மாட்டேங்குது. திடீர்னு அவளோட ஹஸ்பண்ட் ஒரு துணியை போட்டு அவங்களோட முகத்தை மூடுதாரு. அப்படியே இப்ப நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்து பார்க்காங்க. இப்ப அவங்க இருக்குது கார்ல அந்த லேடி உட்கார்ந்து அதே சேர்ல இருக்காங்க. இப்ப இவங்க ஒண்ணுமே புரியாம உட்கார்ந்து இருக்காங்க. அதே நேரம் அந்த பக்கம் நம்ம ஹீரோயினே அடுத்தாலையும் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கார்ல நடந்தது எல்லாமே மறுபடியும் நடக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் நான் தான் நீன்னு சொல்லக்காண்டி அந்த துணியை மெதுவா இழுக்காங்க. அப்படி அந்த துணியை ஃபுல்லா இழுத்தது வரமா முடிச்சு பார்க்காங்க. இப்ப ஆரம்பத்துல அவங்க ஒளிஞ்சிருந்த இடத்துக்கே வந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி நம்ம ஹீரோயின், ஆனி, டெய்லர் 3 பேருமே நிக்காங்க. இப்ப அவங்க நடந்துட்டு இருக்க எல்லாமே இந்த சேர்ல இருந்த லேடிக்கு நடந்ததுதான் இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் நடக்கு. அப்படியே இப்ப கண்ண முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. ஆனி மட்டும் தான் தனியா இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயின் ஆனியை கூப்பிட்டுக்கிட்டே பக்கத்துல வராங்க. அதே நேரம் அவங்க அந்த சேர்ல இருந்த அந்த லேடியோடது மாதிரியே இருக்கு. இப்ப நடந்துகிட்டு இருக்க கூட ஏற்கனவே நடந்ததுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா வந்து ஆனியை கட்டி பிடிக்காங்க. இப்ப அவங்க கண்ணுக்கு ஆனியை கொலை பண்ண மாதிரி தெரியுது. அப்படியே கண்ண முழிச்சு பார்த்தா ஆனி அவங்களோட மடியில தான் கிடக்கா. அதுக்கப்புறமா ஆனியை எழுப்பி பார்க்காங்க. ஆனி எந்திக்கவே மாட்டா. அப்படியே இப்போ பக்கத்துல இருக்க கண்ணாடியை பார்த்தா அவங்களோட முகம் சிரிக்குது. நம்ம ஹீரோயின் இருந்த இடமா அப்படியே மாறுது. இப்போ அவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் ரூம்ல தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா ஆனியும் கண்ண முழிக்கா. அதே நேரம் அந்த பக்கம் இருந்து டெய்லர் கன்னோட வந்திருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் ஆனியை டெய்லர் கிட்ட அனுப்பிட்டு அவங்க வச்சிருந்த அந்த கண்ணையும் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 2 பேத்தையுமே இங்க இருந்து போக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க அந்த கண்ணை வச்சுட்டு ஒரு கதை வழியா வேற இடத்துக்கு வந்திருப்பாங்க. அங்க இருந்து யாரோ வர மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த கண்ணை வச்சுட்டு இன்னைக்கே சாகடிக்க போறேன்னு சொல்லிட்டு கண்ணை வச்சுட்டு நிக்காங்க. இப்போ அந்த பக்கம் இருந்து அந்த லேடி நடந்து வராங்க. இப்போ அவங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் தினமும் காலைல எனக்கு சக்தி கொடுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுவாங்க. அதுக்காண்டி தான் இவங்க இங்க வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பண்ண வீடும் பிடிக்கல, அதனால இங்க இருந்து நீ போகணும்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது அவங்க சாகணும்னு நினைக்கி. ஆனா நம்ம ஹீரோயின் எனக்கு பசங்கள்லாம் இருக்காங்க, நான் அவங்களுக்கு தேவை, அதனால அவங்க அங்க இருந்து வர முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, அந்த பசங்களுக்கு நீ பாரமா தான் இருக்குன்னு சொன்னதும் அவங்க கண்ணை கீழே போட்டுதாங்க. அதுக்கப்புறமா அந்த லேடி நம்ம ஹீரோயின் வச்சிருந்த அந்த லைட்டரை வச்சு பக்கத்துல இருக்க போட்டோவை பார்க்க சொல்றாங்க. அந்த போட்டோவில் எல்லாமே வேற மாதிரி மாறுது. நம்ம ஹீரோயின் இங்க இருந்து போயிட்டு அவங்க இன்னுமே சந்தோஷமா இருப்பாங்க. அதாவது டாக்டர், பெரிய பெரிய வேலைக்கு போயிருப்பாங்க, கல்யாணம் எல்லாம் முடியுது. இது எல்லாமே அந்த போட்டோவில் இப்போ காமிக்காங்க. அதாவது அந்த லேடி அவங்களுக்கு எதிர்காலத்தை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்தது வரமா நம்ம ஹீரோ மனசுடைஞ்சு போய் அதில் உட்காந்துருக்காங்க. அந்த உருவமும் பக்கத்துலயே உட்காந்துருக்கு. எல்லாத்தையும் பார்த்தது வரமா நம்ம ஹீரோயின் இந்த உருவம் கேட்டுக்கிட்ட மாதிரி முதல்ல நான் அங்க இருந்து கிளம்ப போறேன்னு சொல்றாங்க. அப்படியே பக்கத்துல அந்த கண்ணாடியை பார்த்தா அந்த உருவம் இல்ல, ஆனா அந்த உருவத்தோட நிழல் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வேகமா அங்க இருந்து இறங்கி 2 பேத்தையுமே இங்க இருந்து பக்கத்துல இருக்க பண்ணை வீட்டுக்கு போக சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாமே சரியாயிடும், உங்க பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு உங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்காங்க. டெய்லரும் நம்ம எல்லாருமே இங்க இருந்து சேர்ந்து போகலான்னு சொல்றான். ஆனா அவங்க அதையும் கேட்காம அங்க இருந்து அனுப்பி வைக்காங்க. திடீர்னு ஆனி அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி உங்க தனியா இருக்கிறதுனால இந்த பெண்குயின் பொம்மையை பச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறா. அதுக்கப்புறமா அங்க இருந்து வந்து நம்ம ஹீரோயின் கன்னோட அந்த கார் இருந்த அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த கண்ணையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த பக்கம் இருந்து அந்த லேடி வராங்க. அவங்க அந்த கன்னை அவங்களோட தலைக்கு நேரா வச்சு தலை சுட்டுக்கிட்டு சாவணுங்கிறதுக்காண்டி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல, ரொம்பவே அழ ஆரம்பிக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயின் சுட போற நேரத்துல பக்கத்துல கிடக்க அந்த ஆனி கொடுத்த பொம்மையை பார்க்காங்க. இப்ப அங்க இருக்க நிழல் அப்படியே நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள போகுது. ஹீரோயினும் அந்த இடத்துல அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே ஜன்னல்ல லைட் வெளிச்சம் தெரியுது. அவங்க வெளில வந்து பார்க்காங்க. அங்க ஆனி, டெய்லர் 2 பேருமே ஓடி வந்து கட்டி பிடிச்சிருந்தாங்க. இப்போ அவங்களை அங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது இனிமே அந்த லேடி வரமாட்டா, வந்தாலும் இனிமே நான் பாத்துக்கிடுவேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்படியே அவங்க எல்லாருமே அங்க இருந்து வீட்டுக்குள்ள வராங்க. அப்போ கரண்ட் வந்துருது. அவங்க வீட்டுல இருந்து காணாம போன அந்த நாயும் ஓடி வருது. எல்லாம் சரியாயிட்டு அவங்க எல்லாருமே இப்ப வீட்டுக்குள்ள சந்தோஷமா போறாங்க. அப்படியே இந்த வீட்டோட ஜன்னல்ல காமிக்காங்க. ஆரம்பத்துல இந்த பெயிண்டிங்கை பார்க்கும்போது பாதி வரைஞ்ச மாதிரி இருந்திருக்கும். இப்போ எல்லாமே ஃபுல்லா வரைஞ்ச மாதிரி இருக்கு. இந்த பெயிண்டிங் கீழேயே அவங்களோட பேரும் போட்டிருக்கு, ரெமோனா. அதாவது நம்ம ஹீரோனோட பேர் தான் போட்டிருக்கு. அப்படியே இந்த படத்தையும் முடிப்பாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் பேச மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயினும் இது என்னன்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கு. அப்படியே இந்த படத்தையும் முடிக்காங்க. இந்த எண்டிங் உங்க யாருக்குமே புரிஞ்சிருக்காது, அதனால நான் சொல்றேன். கடைசியில அந்த லேடி காணாம போன மாதிரியும் நம்ம ஹீரோயின் ஜெயிச்ச மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இது ஹாப்பி எண்டிங். இந்த எண்டிங் உங்களுக்கு பிடிக்கலனா அடுத்த நாள் விடியத மாதிரி காமிச்சு நம்ம ஹீரோயின் இது என்னதுன்னு கேட்டிருப்பாங்க. அப்படி பார்த்தா இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே அவங்களோட கனவு தான். ஏன்னா அடிக்கடி ஊடையெல்லாம் அவங்க கனவு காணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை வச்சு பார்க்கும்போது அடுத்த நாளும் அதே உருவம் அவங்க வீட்டு முன்னாடி வந்திருக்கலாம். உங்களுக்கு எந்த எண்டிங் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.